சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ஸ்ருதியோட அம்மா பேசின பேச்சால ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனாவும் நேராக ஸ்ருதி கிட்ட அவங்க அம்மா பேசினதெல்லாம் சொல்லி, என்ன ஸ்ருதி நியாயம், நீங்கள் என்னவோ என் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கீங்கன்ட்டு அத்தை சொல்லி இப்போ உங்கள் அம்மா என்ன வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம், என் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுக்கு உடனே ஸ்ருதியும், அப்படி நான் யார் பேச்சும் கேட்கவே மாட்டேன், என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வேன். அப்படி தான் ரவியவும் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு பிடிச்சி போய் ரவியை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் நான் செய்கிறது எல்லாமே எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா எதுக்கு உங்களை திட்டினாங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே முத்து, வேற எதுக்கு, எங்கள் அம்மா உங்களையும் மீனாவையும் ஒரேடியாக பிரிக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசி சிரிக்கக்கூடாது பழகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு தான் உங்கள் அம்மா கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா எங்கள் அம்மா பேசின பேச்சால் இப்போ நீங்களும் மீனாவும் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளாகிறீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஸ்ருதி நேராக வராங்க விஜயா கிட்ட. ஆண்டி, நீங்கள் என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைனா நான் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இது என்ன எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, இல்லை எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நேராக என்னை பற்றி சொல்கிறதுன்னுட்டு, நீங்கள் இந்த வீட்டோட மாமியார் தானே, அப்படி இருக்கும்போது என்கிட்ட சொல்ல என்ன உங்களுக்கு பயமா, நான் மீனா கூட பேசக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை தைரியமாக என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி இப்போ பாருங்கள் மீனாவும் முத்துவும் என்ன தப்பாக நினைக்கிறாங்க. மீனா, நான் எப்பயும் போல தான் உங்ககிட்ட பேசுவேன் பழகுவேன், எங்கள் அம்மா இல்லை யார் சொன்னாலும் அதை தடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நான் எதுக்கு உங்களை பற்றி தப்பு தப்பாக நினைக்கிறேன், உங்ககிட்ட நான் எதுக்கு பேசாமல் இருக்கணும். அதுவும் விஜய் ஆண்டி சொன்னால் நான் சுத்தமாக கேட்கவே மாட்டேன். ஏன்னா எப்பயுமே விஜய் ஆண்டி ரோஹிணிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது தப்புன்னு தெரிஞ்சு உங்களை விஜய் ஆண்டி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அவங்கள எதிர்த்து பேசுகிறேன்ல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ல, அது விஜய் ஆண்டிக்கு சுத்தமாக பிடிக்கல போல. அதனால தான் இப்படி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கவே கூடாது மீனா, எப்பயுமே நமக்கு பிடிச்ச விஷயத்தை தான் செய்யணும், அது யார் சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே முத்துவும், பார்த்தீங்களாமா அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு குணம் கூட உங்களுக்கு இல்லையே, தேவையில்லாமல் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விடணும், இங்கே ஸ்ருதியோட அம்மாவை வச்சு இங்கே மீனாவை அவமானப்படுத்தலான்னு பார்த்தீங்கல்ல. ஆனால் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. மீனா மேலே என்னமா தப்பு இருக்குது, அப்படி மீனா தான் சொல்லி கொடுத்து ஸ்ருதி அதெல்லாம் செய்கிறாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மீனா கிட்டேயும் ஸ்ருதி கிட்டேயுமே கேட்டிருக்க வேண்டியதானே. அது என்ன ஸ்ருதியோட அம்மா கிட்ட மீனாவை பற்றி பேசுறது அப்படின்னு முத்து சொன்ன உடனே அதுக்கு உடனே ரோஹிணி, எனக்கும் ஆண்டிக்கும் நல்லாவே தெரியும், முன்னாடிலாம் ஸ்ருதி இப்படி ஆண்டியை எதிர்த்து பேசவும் மாட்டாங்க, ஆண்டியை பயம்புறுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆண்டிக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க, ஆண்டி எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மீனா கிட்ட பேச ஆரம்பித்ததுலேருந்தே ஸ்ருதி சரியே இல்லை. எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் ஆண்டி எதிர்த்து பேசுகிறாங்க. விஜய் ஆண்டி ஏதாவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா என்ன, ஆண்டி கால் வலிக்கு கீழே விழுந்ததுக்கு காரணமும் அந்த ஸ்ருதி தான். ஆண்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தூங்க விடாமல் அவங்க சத்தம் போட்டு எழுப்பி விட்டு பயம்புறுத்துனதும் அந்த ஸ்ருதி தான். இது எல்லாத்துக்குமே காரணம் பின்னாடி யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப் மீனா தான். மீனாவோட சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஸ்ருதி இப்படி மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஸ்ருதி இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க. இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இங்கே விஜய் ஆண்டி இன்னைக்கு ஸ்ருதியோட அம்மா கிட்ட இதெல்லாம் பேசியிருக்காங்க. அது மட்டுமா செஞ்சாங்க, அவங்க போட்ட அந்த போஸ்டெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் அதை பார்த்து என் ஆண்டியை பற்றி என்ன நினைப்பாங்க, ஆண்டிக்கு அது அவமானமாக இருக்காதா, அதனால தான் ஆண்டி இப்படி செஞ்சாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, முதல்ல மீனாவை ஒழுங்காக அந்த வீட்டில் நல்ல மருமகளாக நடந்துக்க சொல்லுங்கள். எப்படி நான் இந்த வீட்டில் ஒரு மூத்த மருமகளாக நடந்துக்கிறனோ அப்படி. அது முடியலன்னா பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டே வெளியில் போயிருங்க. அதை விட்டுட்டு ஆண்டியை எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையில் இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மீனாவோட வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. இப்படி ரோஹிணி சொல்கிறத கேட்டுட்ருக்க ஸ்ருதிக்கு ரொம்பவே கோபமாக வருது. உடனே ஸ்ருதி ரோஹிணி கிட்ட, போதும் ரோஹிணி நிறுத்துறீங்களா, ஆமாம் நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் மீனா தான் காரணம்னு எப்படி நீங்கள் நினைப்பீங்க, மீனா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, மீனா சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஆண்டியை அவமானப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன்னு நீங்களாக ஒரு முடிவெடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி மீனாவை திட்டுவாங்க வைப்பீங்களா, இதெல்லாம் சரியே இல்லை ரோஹிணி. என்னவோ நீங்கள் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு சொல்கிறீங்களே, ஒரு நாளாவது வீட்டில் சமையல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வெளியில் கோலம் போட்டிருக்கீங்களா, அத்தைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா, அட்லீஸ்ட் உங்களோட துணியவாவது துவைச்சி போட்டிருக்கீங்களா, என்ன நீங்கள் மூத்த மருமக வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு மீனா தான் ஒரு நல்ல மருமகளாக இருக்காங்களே தவிர்த்து ஏதோ மூத்த மருமகன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட பொறுப்பாக நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டதும் கிடையாது. இப்போ வரைக்கும் தேவையில்லாத வேலையை தான் செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட வாழ்க்கைக்குள்ளேயும் நான் வரலை, உங்களோட வழியிலேயே நான் தலையிடல. அப்படி இருக்கும்போது நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன, அதை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது.
நான் உங்கள விட நிறையா படிச்சிருக்கேன் ரோஹிணி. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ நீங்க பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி, நீங்க அங்க அப்பப்ப இவங்க கேட்கும்போதெல்லாம் பணத்த வாங்கி குடுக்கறதுனால தான் விஜயா ஆன்ட்டி உங்கள எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆனா உண்மையாவே உங்க அப்பா மலேசியால இல்ல, நீங்க பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னு வைங்க, உங்க நிலைமை என்ன ஆகும்? இல்ல ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுவரைக்கும் உங்க அப்பா எங்க வீட்டு பக்கம் வந்ததே இல்ல. எங்க அப்பா, அம்மா அது மட்டும் இல்லாம மீனாவோட அம்மா, தங்கச்சி, தம்பின்னு எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. ஆன்ட்டி திட்டினாலும் மீனாக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையெல்லாம் மீனா வீட்ல இருந்து சரியா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. உங்க வீட்டு பக்கம்னு யாருமே வரலையே. நான் ஏதாவது கேட்டேனா அத பத்தி? இல்லல்ல. அப்படி இருக்கும்போது என் விஷயத்துல தலையிட்டு என்ன பத்தி எங்க அம்மாகிட்ட சொல்ல உங்களுக்கு என்ன இருக்குது? இன்னொரு தடவ நீங்க தேவையில்லாம என்னுடைய வாழ்க்கையிலயோ இல்ல என் விஷயத்துலயோ நீங்க தலையிட்டா, அப்புறம் உண்மையாவே நான் உங்க விஷயத்துல தலையிட வேண்டியதா போயிரும். இப்போ நான் சொல்றேன். மீனா சொல் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் எதையுமே செய்யல. எனக்கு இந்த வீட்ல என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டனோ, அத தான் செஞ்சுட்ருந்தேன். அது மட்டும் இல்லாம மீனாவ எப்பயுமே ஏளனமா பேசி, ஆன்ட்டி அடிக்கடி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. மீனாவோட நல்ல மனசு அவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ரொம்ப பொறுமையா போறாங்க. ஆனா ஆன்ட்டி செய்றது தப்புன்னு சொல்லி, அவங்கள எதிர்த்து பேசினா, நான் உடனே தப்பான வேலை செய்றேன். மீனாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு, நான் இப்படியெல்லாம் செய்றேன்னு நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்களா? இந்த விஷயத்த இதோட விடுங்க. இன்னொரு தடவ என்ன பத்தியோ, இல்ல மீனாவ பத்தியோ எங்க அம்மாகிட்ட தேவையில்லாம சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்புறம் ரோஹிணி, நான் உங்கள சும்மா விடவே மாட்டேன். ஏன்னா, நீங்க தான் ஒவ்வொன்னையும் சொல்லிக் குடுத்து, ஆன்ட்டிய தேவையில்லாம இப்படி பிரச்சனைய உண்டு பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. இனியும் இப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், இங்க ரவி என்னோட வீட்டுக்காரர். அவன வந்து நான் மரியாதை குடுத்தோ, இல்ல மரியாதை இல்லாம பேசுறேன் அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா, நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம். அப்படியே நான் அவன மரியாதை இல்லாம நடத்துறது அவனுக்கு பிடிக்கலன்னா, நான் என்ன மாத்திப்பேன். அத பத்தி நீங்க சொல்லவும் வேண்டாம், யோசிக்கவும் வேண்டாம். இது என்னோட வாழ்க்கை. நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பேசாதீங்க ஆண்டி. அதுவும் மீனாவ என் முன்னாடி மறுபடியும் மறுபடியும் இப்படி ஏளனமா பேசி, திட்டி யார்கிட்டயாவது அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மீனாவுக்காக நான் இருக்கேன், நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி இப்படி பேசின பேச்சால ரோஹிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இவங்க என்ன திடீர்னு எங்க அப்பாவை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் ஏதோ இந்த மீனாவை தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு இங்க ஸ்ருதியோட அம்மா கிட்ட மீனாவை போட்டு கொடுத்தேன். ஆனா நான் இப்படி ஏதாவது செஞ்சா மறுபடியும் எங்க அப்பா விஷயத்தை இழுத்து விட்டு இங்க ஆண்டி உங்க அப்பா எப்ப வெளியில வருவாரு, மறுபடியும் பணத்தை கேளுன்னு ஆரம்பிச்சிருவாங்களே. இந்த விஷயத்த இப்பதான் கொஞ்ச நாள் விஜய் ஆண்டி மறந்துருக்காங்க. அதுக்குள்ள ஸ்ருதி எங்க அப்பாவை பத்தி பேச்ச வேற பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நடுங்கிக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. ஸ்ருதி பேசின பேச்சால முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நாம தான் மீனாவுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் இந்த வீட்டில் நினச்சோம். பரவாயில்ல, இந்த ஸ்ருதியும் மீனாவுக்கு இவ்வளோ சப்போர்ட்டா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே முத்து ஸ்ருதி கிட்ட, பழகுறலே நீ எப்பயும் போல மீனா கிட்ட பேசலாம், பழகலாம், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு பிரியவே கூடாது. 2 பேரும் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசி இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா. ஆனால் நீங்கள் 2 பேரும் பிரச்சனை பண்ணி ஒரேடியாக பிரியணுன்ற ஆசையில் தான் இந்த ரோஹிணியும் எங்கள் அம்மாவும் பெரிய திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் சூப்பர் பழகுறலே, நீ இந்த ரோஹிணிக்கு பதில் கொடுத்த பத்தியா, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. மீனா, இந்த ஸ்ருதியை பார்த்து கற்றுக்க, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு. யார் என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் நீ பேசினாதான் உனக்கு இந்த வீட்டில் மரியாதை கிடைக்கும். புரியுதா மீனா? எதுக்கு எடுத்தாலும் அழுகாத, எப்பயுமே தைரியமா இரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இங்கே அண்ணாமலை விஜயா கிட்ட, பாத்தியா விஜயா, நம்ம வீட்டுக்கு வந்த மருமக 2 பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்ட்டு அதை பிரிக்கணும்னு இப்படி இந்த ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றியே, என்னைக்கு தான் திருந்துவியோ தெரியல. எங்கள் அம்மாவும் வந்து உனக்கு அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ திருந்துற பாடு இல்லை, திருந்துவன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலை கிளம்பி போயிடுறாரு. இங்கே ரோஹிணி, என்ன ஆண்டி இது, இந்த ஸ்ருதியோட அம்மா கிட்ட ஸ்ருதியை பற்றியும் மீனாவை பற்றியும் சொல்லி இவங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு பார்த்தா இன்னும் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ருதி, மீனாக்கு நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன், யார் என்ன சொன்னாலும் அது என்னோட இஷ்டம், அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. இவங்க அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்களேன்னு எனக்கே அவ்வளோ கோவம் வந்தது. ஆனாலும் எதுவும் பேச முடியலையே. ஸ்ருதி அப்படிலாம் நடந்துக்கிறாங்க. மீனா எவ்வளோ மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்ருதியை அப்படின்னு இங்கே விஜயாவை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க ரோகிணி. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ரோஹிணியை பற்றின உண்மை விஜயாவுக்கு தெரிய வரும்போது தலை குடிஞ்சு நிற்கணுமே அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட ரோஹிணிக்கு இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ண நினைக்கிறாங்க. இங்கே மாடியில் மனோஜோட துணியெல்லாம் துவைச்சி காயப்போட போயிருக்காங்க ரோஹிணி. அந்த சமயம் ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா அவங்களுக்கு கால் பண்ணி, என்ன ரோஹிணி, உங்கள் அம்மாவை சென்னைக்கு கூப்பிட்டு வரணும்னு சொன்னியே, இன்னும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆமாம், ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அம்மாவோட உடம்பும் இப்போ சரியில்லை,
இங்கே சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரணும்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எப்போ போகிறதுனே தெரியல. வீட்டில் இந்த முத்து மீனாவால் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது முத்துவையும் மீனாவையும் ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், இல்லை அவங்களால வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நான் மனோஜை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது வித்யா. அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கிடையில் அத்தை இந்த மீனாவை என்ன பேசினாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக எப்பயும் முத்து மட்டும்தான் நிற்பாருன்னு பார்த்தா இதுக்கிடையில் ஸ்ருதி வேற நிற்கிறாங்க. அதனால தான் அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த வீட்டில் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது வித்யா. அதான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஊருக்கும் போக முடியல. இவங்களை ஏமாற்றிட்டு எப்படியும் ஊருக்கு போயிட்டு வரணும். பாவம் இங்கே கிறிஷும் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கான். எங்கள் அம்மாவோட உடம்பு வேற சரியில்லையா, பணத்தை அனுப்பி வச்சுருக்கேன், இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வித்யாவும் நீ போகும்போது என்னையும் கூப்பிட்டு போ, நானும் அம்மாவையும் கிறிஷையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஏற்கனவே கிறிஷோட பிறந்தநாளைக்கு வேற வர முடியல, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே இங்கே ரோஹிணியும் நீ கவலைப்படாத, அடுத்த டைம் போகும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வருவோம். நீ வீட்டில் கிறிஷை பார்த்துக்கிட்டா கூட எங்கள் அம்மாவை நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காமிச்சு இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, இப்படி அம்மா அம்மானு ரொம்ப பாசமாக ரோஹிணி மாடியில் யாருமே இல்லைன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் எதர்ச்சையாக அங்கே மாடிக்கு போன இங்கே முத்து இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. இந்த ரோஹிணி தனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காரு, அவரும் மலேசியாவில் இருக்காருன்னு என்னம்மா பேசுச்சு. ஆனால் அம்மா அம்மான்னு எவ்வளோ அழகாக பேசுது ஃபோனில். அப்போ இந்த பார்லர் அம்மாவுக்கு கண்டிப்பாக அம்மா இருக்காங்க, அதுவும் பக்கத்தில் தான் இருக்காங்க போல். அதான் போய் பார்க்கணுன்னு வேற பெரிய திட்டம்லாம் போட்டுட்ருக்கே. இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா நினச்சிட்ருக்காங்க ரோஹிணியோட அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காரு, அதன் மூலமாக தான் ரோஹிணி அடிக்கடி பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு எங்கேயோ பக்கத்தில் தான் அம்மா இருக்காங்கன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். ரோஹிணி எங்கள் அம்மா கிட்ட வசமாக மாட்டிப்பாங்க. என்ன பண்ணுறது, இவங்க பேசின எல்லாத்தையுமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இதை பேசாமல் வீட்டில் போய் போட்டு விட்டுறலாமா? இந்த ரோஹிணி என்ன பேச்சு பேசுச்சு, அதுவும் மீனாவையும் ஸ்ருதியவும் பிரிக்கணும்னு எங்கள் அம்மாவுக்கு திட்டம் வேற போட்டு கொடுக்குதுல்ல. அப்போ கண்டிப்பாக இவங்கள பற்றின உண்மையும் வீட்டில் எல்லாருக்கும் தெரியணுமே. ரோஹிணியை இப்படியே சும்மா விட்டால் சரி வராது. எப்படியாவது இந்த ரெக்கார்டிங்கை வச்சு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லணும். வெளிநாட்டு சம்மந்தின்னு எங்கள் அம்மா பெருமையாக பேசிகிட்டு இருக்க இந்த ரோஹிணிக்கு அப்பா இல்லை அம்மா தான் இருக்காங்க, அதுவும் பக்கத்தில் தான் இருக்காங்க. யார் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் இன்றைக்கே ரோஹிணியை பற்றின உண்மை எல்லாம் வெளியில் வந்துடும். ஏன்னா எங்கள் அம்மா முன்னாடி ரோஹிணி கண்டிப்பாக உண்மையை மறைக்கவே முடியாது. அப்படி மறைச்சாலும் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு இங்கே ரோஹிணியும் வித்யாவும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே தன்னுடைய மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரோஹிணியை போட்டு கொடுக்கணும், வசமாக மாட்ட வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கீழே ரொம்ப விறுவிறுன்னு கிளம்பி போகிறாரு முத்து. இங்கே முத்து அண்ணாமலை கிட்ட அப்பாப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா, எல்லாரையும் கூப்பிட்டு இதை சொல்லாமா வேண்டாமான்னு நீங்கள் தான்ப்பா முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல, யாரை பற்றிடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதான்ப்பா அந்த பார்லமாவை பற்றி நீங்கள்லாம் கேட்டிங்கல்ல, ரோஹிணியோட அப்பா உண்மையாகவே மலேசியாவில் இருக்காரா, அவர் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு, ரோஹிணியை பார்க்க அவங்க வீட்டு ஆளுங்கன்னு யாருமே ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு கேட்டிங்களப்பா. இப்போ அந்த ரோஹிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்கப்பா. அவங்களுக்கு அம்மா வேறு இருக்காங்களாம், ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன்ப்பா. வேணா இந்த ரெக்கார்டிங்லாம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இங்கே மாடியில் துணியை காய போட்டுட்டு ரோஹிணியும் அங்கே வந்து நிற்க, முத்து ரொம்ப கோவமாக இங்கே ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த ரெக்கார்டிங்கை எல்லாரும் முன்னாடியுமே போட்டு காமிக்க, இங்கே ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசின எல்லாத்தையுமே எல்லாரும் கவனமாக கவனிக்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மாவை பார்க்க வரணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அடுத்த டைம் எங்கள் அம்மாவை பார்க்க போகும்போது நீயும் கூட வா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே விஜயா கேட்டுட்டு, என்னது இவளுக்கு அப்பா மட்டும் தானே இருக்காங்க, அம்மா அம்மானு ஃபோனில் பேசியிருக்கா, அதுவும் இந்த ரோஹிணி ஃப்ரெண்டுக்கிட்ட உண்மையை தானே பேசுவா, அப்போ இவளுக்கு பக்கத்தில் தான் அம்மா இருக்காங்க போல், அதான் பார்க்க போகணும்லாம் ஃபோனில் பேசியிருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏ ரோஹிணி இப்போ தானே மாடியில் ஃபோன் பேசியிருக்க, ஆமாம் மறைக்காமல் உண்மையை சொல்லு, உனக்கு அம்மா இருக்காங்களா, இந்த உண்மையை எதுக்காக மறைச்ச, அப்போ இத்தனை நாள் நீ எங்ககிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருந்தியா எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காங்கன்னுட்டு, நாங்கள் கேட்கும் போதெல்லாம் பணத்தை யார்கிட்ட வாங்கி கொடுத்த, நீ பல உண்மைகளை மறைச்சிருப்ப போலையே. அதான் முத்து எல்லாரும் முன்னாடி இந்த ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்சிட்டான், நீயும் பதில் பேசாமல் நிற்கிறத பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கேன்னு, இப்போவாது உண்மையை சொல்லு, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே அண்ணாமலை இதில் பதில் சொல்ல என்ன இருக்குது, அதான் ரோஹிணியே பேசியிருக்கால அவளுக்கு அம்மா இருக்குன்னுட்டு, முதல்ல அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேளு, இவ எப்போ போய் பார்க்க போகிறா, எதுக்காக இந்த உண்மையை மறைச்சா எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும், அப்போ தான் ரோஹிணிக்கு அப்பா இருக்காங்களா, உண்மையாகவே மலேசியாவில் அவர் பெரிய பணக்காரரா, இல்லை நம்ப வச்சு ஏமாற்றி தான் இந்த மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காளான்னு தெரிய வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே ரோஹிணி என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு அப்படியே காத்துட்ருக்காங்க. இங்கே உடனே முத்து என்ன பார்லலம்மா
மீனாவை எல்லார்கிட்டேயும் மாட்டி விடணும். மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணணும். 2 பேத்தையும் பிரிக்கணும். என்னெல்லாம் பெரிய திட்டம் போட்டீங்க. இப்படி மாட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கலல்ல. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு நீங்களா சொல்லலைன்னா உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக அதையும் நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். என்னால் செய்ய முடியும். நீங்கள் உண்மையை ஒத்துக்கலன்னு வைங்க, அங்கே உண்மையாகவே எங்கள் அம்மாவோட வெளிநாட்டு சம்மந்தி யாருன்னு கண்டுபிடிச்சி நானே கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுவேன். அப்போ நீங்கள் பதில் பேச முடியாமல் நிற்பீங்க. என்ன உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா? பார்த்தீங்களாம்மா, உங்கள் வெளிநாட்டு சம்மந்தி யாருன்னு கூட உங்கள் மருமகளால் சொல்ல முடியல. அவ்வளோ உண்மையை மறைச்சிருக்காங்க இந்த பார்லர்லம்மா. இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாதுமா. இவங்கள ஏதாவது செஞ்சு உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல ரோஹிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. நான் வேற மாடியில் போய் இங்கே என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன்ட்டு இப்படி உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இதை வேற இந்த முத்து ரெக்கார்ட் பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லையே. இப்போ வெளிநாட்டு சம்மந்தி யாருன்ட்டு இந்த முத்து வேற கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்ல? எங்கள் அம்மா வேற பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க. ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி எங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து, நான் பணக்கார பொண்ணெல்லாம் இல்லை, இங்கே எங்கள் அம்மாவும் பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க, நான் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்ற உண்மையை முத்து கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ற பயத்தில் இருக்காங்க ரோஹிணி. உடனே இங்கே விஜயா ரோஹிணி கிட்ட, ஏ ரோஹிணி, நீ இப்படி முழிக்கிறத பார்த்தா உண்மையாகவே என்னுடைய சம்மந்தி வெளிநாட்டு சம்மந்தி தானா, இல்லை உள்ளூரில் தான் இருக்கிறாரா, இல்லை நீ ஏமாத்திட்டு இருக்கியான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே எப்பயும் போல் விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க என்ன பதில் சொல்ல, எப்படி விஜயாவை சமாளிக்க, மறுபடியும் ஏதாவது பொய் சொல்லியே ஆகணும். அப்போ தான் என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வரும். இந்த முத்து சொன்னது தான் பொய்ன்னு நம்ம சொல்லி பிரச்சனையை முத்து மீனா பக்கம் திருப்பியே ஆகணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி.